சென்னை ECRல் காரில் சென்ற பெண்களை துரத்திச் சென்று மிரட்டிய இளைஞர்கள் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை நோக்கி சென்ற ஆண்கள் பயணித்த கார் மீது உரசுவது போல் காரை இயக்கி பெண்கள் சென்றிருக்கிறார்கள். பெண்கள் சென்ற அந்த காரை முந்தி சென்று நிறுத்தி கத்தி கூச்சலிட்டுக் கொண்டு ஓடி வந்த நபரால் பெண்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். இதுகுறித்து காரில் பயணித்த பெண்கள் காணத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் அந்த இளைஞர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். Oh my god. வீட்டுக்குள்ள போய்டு. அவன் பிடிச்சிருக்கான். ஆமா. ஏய் ஓடி வராங்கடா டேய். என்னாச்சு? No. Go back. இவ்வளவு ஃபாஸ்டா எடுக்க முடியுமா எடுத்துருக்கு. ஏய் டோர் லாக் பண்ணு. பண்ணியாச்சு. பின்னாடி போங்க. ஓ ஏ மாமா காலடி யாராவது. நீங்க முன்னாடி போகாதீங்க, பின்னாடி போங்க. நோ ப்ராப்ளம், பின்னாடி போங்க. What is happening? There are a lot of cars. திரும்ப ட்ரை பண்றாங்க. Don't shout. Oh my god. மாமாக்கு கால் போடுங்க. மாமா கால் போடுங்க யாராவது. This is not safe at all. Okay. சென்னை ECRல் காரில் சென்ற பெண்களை முந்தி சென்ற ஆண்கள் தற்போது மிரட்டல் விடுத்திருக்கக்கூடிய சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த இளைஞர்கள் மீது வழக்கு பதிவானதும் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணி வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணி, இந்த சம்பவம் குறித்தான கூடுதல் விவரங்கள். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் குடும்பத்தோடு பெண்கள் காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது அவர்களை புறத்து சென்ற சில இளைஞர்கள் முந்தி சென்று அவர்களுடன் பிரச்சனையில் ஈடுபட முயன்றதாக தெரிகிறது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த இளைஞர்கள் காரில் துரத்தி சென்று இடைமறித்து அந்த பெண்கள் சென்ற காரை இடைமறித்து நிறுத்திய தொடர்பான வீடியோ காட்சிகளும் இருக்கிறது. பதட்டத்தோடு அந்த பெண்கள் பேசக்கூடிய வீடியோ காட்சிகளும் அதில் பதிவாகி இருக்கிறது. இது தொடர்பாக காணத்தூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை போலீசார் இதுவரை தெரிவிக்கவில்லை. வீடியோ காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல அந்த காரில் திமுக கொடி கட்டப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அதனை காவல்துறையினர் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல அந்த காணத்தூர் பகுதியில் நடந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய CCTV காட்சிகளையும் போலீசார் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.